நான் எல்லாருக்கும் நான் இப்போ திருமகன் பூண்டில பிஜேபி ஹவுசிங் காலனில இருக்கேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் டிஎம்கே இங்கே இருக்க, டிஎம்கே நிறையா தமிழ்நாடுல ரூல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் யாருக்கும் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. ஆனால் இப்போ பாரதிய பிரதமர் நம்ம ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 4 கோடி மேல வீடு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லாருக்காக. இந்த மாதிரி நிறைய வீடு ஃபுல் கண்ட்ரியில் ஃபுல் நாட்டில் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்சனலி பார்த்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவருக்கு ஃபுல் டைம் வாட்டர் சப்ளை இருக்குது, ஃபுல் டைம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடுக்கு தனியாக கனெக்ஷன் இருக்குது, பவர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பவர் போய் ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யாருக்கும் கிடையாது. இதுக்கு மேலே நமக்கு நார்மல் ஒரு மனுஷனுக்கே வேற என்ன வேணும்? எல்லாம் வசதி இருக்குது, பேசிக் நெசசிட்டிஸ் என்ன இருக்குது. பிஜேபி இஸ் மேக்கிங் ஷோர் வி கெட் மோர் தென் பேசிக் நீட்ஸ். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தமிழகத்துல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும்போது பிஜேபி எப்படி அந்த சொல்றது? நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேல யாரோ ஒருத்தர் வெளியே 234 கான்ஸ்டிடியூஷன்ஸிஸ்ல பர்சனலி போய் ஒரு பர்சனுக்கு மீட் பண்ணி அவருக்கு பேசிக்கலி என்ன நீட் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன வசதி வேணும், யாரும் பண்ணல. என் பாஜக தலைவர் ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கோம். Why? Because we want to eliminate all the causes of stress and dysfunction from the root. அதுக்காக தான் my தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை he went personally எல்லாம் இடம்ல personally போய் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுக்காக he went for பாதயாத்ரா. ஸோ அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருக்காக யாரும் இவ்வளோ இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன், இப்போ பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் யாரும் இப்போ போட்டுட்டு இருக்கோம் அவருக்காக. ஸோ கண்டிப்பா அவர் எல்லாம் பார்த்து நம்ம பாஜக தான் ஜெயிச்சு போறோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் சார் கூட அழகி தமிழ் படத்துல நடிச்சிருக்கீங்க. இப்போ அவரை பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ ஒரு புத்திசாலி காம்படிஷன்ல இருக்கும் நம்ம மேல, நம்ம பக்கத்துல. அது நல்லா இருக்கும். நீலகிரி தொகுதியில அதிகமான பலமா நீங்க எதை பாக்குறீங்க? கண்டிப்பா பாஜக தான் வரப்போகுது. நம்ம டாக்டர் ஸ்ரீ எல் முருகன் கண்டிப்பா ஜெயிச்சு போறாரு, அது எனக்கு நம்பிக்கை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சரி, நான் இப்போ என்ன சொன்னேன், ஆனா அது முன்னாடி நான் இப்போ தமிழ்நாடுல இருக்கேன். இங்க பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, வாட்டர் கொடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு. என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லாருக்கும் உங்க கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் 6 வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்க ரூலிங்ல இருக்கு, அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே தரல உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஓட்டிங் முன்னாடி தான், ரூலிங்ல முன்னாடி தான் பிஜேபி ஏற்கனவே எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிஜேபி தான் ஜெயிச்சு போகும். அடுத்த ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி மிக வலிமையான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கடுமையாக செயல்படுதான் ஊழல ஒழிப்புங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம், இடி ரெய்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க, பறக்கும் படையில ஏகப்பட்ட படங்கள் பிடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கேட்கறோம். இடி ரெய்டு அதிகமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ அது வீட்டு ரெய்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லதான், எல்லாம் வெளியே வரும். அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது பிஜேபி கேண்டிடேட்டோட அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது அலிகேஷன்ஸ் இருக்கு, பிளேம் இருக்கு, எதுவுமே ப்ரூவ் ஆகல. நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்.